ஹலோ காய்ஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது நேற்று. ஃபீனிக்ஸ்னால் எந்த ஃபீனிக்ஸ்ரா? எதுவும் ஹாலிவுட் படமா அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம சூர்யா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் அவர் நடித்து வெளியாக போகுது ஒரு படம் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் லீட் ரோலாக வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடி அந்த படத்துடைய பூஜையாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சிஸ்லாம் கிளம்பியிருக்கு. அவர் சொன்ன ஒரு டைலாக் கூட பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு, அப்பா வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்க அந்த படத்துடைய ஒரு ட்ரெய்லர் தான் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது, இது எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். முதல் விஷயம், எனக்கு இந்த டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டைட்டில் கார்டு வந்து பார்த்தா எனக்கு பர்சனலாக அது அந்தளவுக்கு பிடிக்கல. ஒரு கம்மியான குவாலிட்டி உள்ள ஒரு படத்துக்கான ஒரு டைட்டில் கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் ஃபீனிக்ஸ்னு போட்டு கீழே ஒரு ஸ்டாரு வீலான் அப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைட்டில் கார்டு வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்பில் இருந்தே கொஞ்சம் லோ குவாலிட்டியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரோட வைப் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி டார்க் டோனில் தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் முழுக்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த கொஞ்சம் இங்கேயும் குவாலிட்டி அடி வாங்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணுது. அந்த ஒரு சினிமா தன்மைங்கிறது இருக்குது இல்லையா, ஒரு பெரிய படத்துக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். மேபி ட்ரெய்லருங்கிறனால நமக்கு கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி படத்தில் பார்க்கும்போது பயங்கர குவாலிட்டியாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்த வரையும் இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எதனால் அந்த குவாலிட்டி எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஏன்னா இப்போது அனலரசன் மாஸ்டர் வந்து இதை படத்தை டைரக்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ஃபயராக இருக்கும் அப்படின்னா, அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி நமக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஸ்டென்ஸ் எல்லாம் இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். அதை தாண்டி சாம் சியோஸோட மியூசிக் இருக்குது, இதெல்லாம் வரலட்சுமி சரத்குமார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம ஹீரோவே கூட விஜய் சேதுபதியோட மகன் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொருட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா இந்தளவு குவாலிட்டியாக வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை விட இது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்ன மாதிரி டார்க் டோனில் தான் இருக்குது இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ட்ரெய்லர் போக 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 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இருந்து எம்எம்ஏ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது எம்எம்ஏவாக இருக்கலாம், இல்லை பாக்ஸிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு தான். சாதாரணமாக தெருவில் சண்டை போட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கக்கூடிய ஹீரோ எப்படி அந்த எம்எம்ஏக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கலாம். இதுக்கு இடையில் ஒரு சின்ன நிறைய அரசியல்கள் அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது என்னங்கிறது என்னால் முடிந்த அளவுக்கு டீகோட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். முதல் விஷயம், நம்ம ஹீரோ ஃபைனல் மேட்ச்சில் அவர் எதிர்த்து சண்டை போட போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைலாக் வந்து வந்திருக்கும், என்னோட மருமகனை கொன்ன வந்து இந்த ஒரு ஹோமில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவருடைய மருமகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு சீனில் வந்து ஒருத்தர் பயங்கரமாக ரேஜா கோவத்தில் கேஜில் நின்று கத்துற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருக்கும். இது யார் அப்படின்னா, இவரை எதுக்கு நம்ம ஹீரோ வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து யோசிக்கப்படுது. என்னென்னா, அவருடைய அவர் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணுறாரு. அவருக்கான லவ் போர்ஷன்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அவரோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் தான் அந்த ஃபைட்டில் வந்து பயங்கர ஈடுபாடு உள்ள ஒரு ஆளாக வந்து தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அவர் கிளைமேக்ஸ் அந்த வில்லன் இருக்கார் இல்லையா, வில்லனோட மருமகன் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னும்போது ஏதோ ஒரு சின்ன சூழ்ச்சி பண்ணி, ஒரு நல்ல ஃபைட்டராக இவர் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சின்ன சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து அந்த கேஜ்லேயே வச்சு கொன்னுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வருது. கெஸ் பண்ண வரைக்கும் கொண்டிருப்பாங்க. அதற்கு பழிவாங்கிற மாதிரி அந்த மருமகனை வந்து இவர் தனியாக வெட்டியோ இல்லை குத்தியோ கொன்னுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு நியூஸ்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் காட்டும்போது சொல்லியிருப்பாங்க மொத்தம் 14 வெட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் மருமகன் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி தன்னோட ஃப்ரெண்டை கொன்னுட்டான் அப்படிங்கும்போது அவரை பழிவாங்கிற மாதிரி இவர் வந்து அந்த பையனை வந்து வெட்டி கொள்ள மறுபடியும் இவர் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆப்வியஸாக ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணுறதுக்கான ஒரு ஆட்கள்லாம் வந்து செட் பண்ண அவர் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு மறுபடியும் இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து இந்த ஃபைட்னால் ஆரம்பித்த பிரச்சனையை நான் அந்த ஃபைட்டை வச்சே முடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது.
இதற்கு இடையில இந்த கட்சிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், எதிர்க்கட்சி இல்ல வந்து இதே மாரி இன்னொரு பெரிய தல, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க மோதல், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி உடந்தையா இருக்காங்க, அந்த ஃபைட்ல வந்து எந்த மாரியான பாலிடிக்ஸ்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பக்கம் ஒரு தாயோட சென்டிமெண்ட், அந்த பக்கம் லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஆக்ஷன், ஆக்ஷன், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பேக்டான படமா தான் வந்து இந்த ஃபீனிக்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து சூப்பரா தெரியுது. ஆனா, எனக்கு இதில என்ன ரொம்ப சூப்பரா பட்டுச்சு அப்புட்ன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அனல் அரசன் மாஸ்டர் தான் வந்து இந்த படத்த வந்து எழுதி இயக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கேத்த மாரி ஃபைட் சீக்வென்ஸ் எல்லா இடமுமே வந்து ரொம்பவே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் பார்த்த வரைக்குமே வந்து எல்லா ஃபைட்டும் நீட்டா இருக்கு. எது எங்க நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியுது. ஆனால், நான் முன்னாடியே சொன்ன மாரி பயங்கர ஒரு டார்க் டோன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கங்க ஒரு சிஜி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? அந்த புகை மண்ணள்ளி போடுற மாரியான ஒரு ஷாட்லாம் இருக்கும். அந்த ஷாட்லாம் பயங்கர குவாலிட்டி கம்மியா ஃபீல் ஆகுறனால, அந்த ஸ்டண்ட்ட வந்து நம்மளால முழுசா என்ஜாய் பண்ண முடியல இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது. சூப்பரா இருக்கே! அப்படிங்கிற மாரி ஒரு எஃபெக்ட் வந்து வர மாட்டேங்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னமோ குறையுதே! அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்து வர வச்சிருது இந்த ட்ரெய்லர் முழுக்க பார்க்கும்போதே. நெறைய சீன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. மியூசிக் நான் முக்கியமா சொல்லியே ஆகணும். சாம் சிஎஸோட மியூசிக். இந்த லவ் போர்ஷன்ஸ் வரும்போது, அவங்க அம்மா காட்டும்போது, அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே மியூசிக் பயங்கரமா உட்காந்துருக்கு. ஆனா, அந்த ஒரு மாஸ் பிஜிஎம் இருக்கு இல்லையா? அந்த மாஸ் பிஜிஎம்ல என்னமோ ஒண்ணு குறையுதே! அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் வந்து தோணுது. மேபி இந்த சீனுக்கு ட்ரெய்லருக்குன்னு பார்க்கும்போது அப்படி இருக்கும். மூவில பார்க்கும்போது இன்னும் சூப்பரா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். ஏன்னா, ஃபுல் வெர்ஷனா அந்த மியூசிக் வந்து வரும்போது, எனக்கு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அந்த மாஸ் பிஜிஎம் இருக்கு இல்லையா? ஒரு பயங்கர வெயிட்டா ஃபயரான ஒரு பிஜிஎம் வந்து தேவைப்படுது இந்த படத்துக்கு. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு கதை தான். அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து இந்த ட்ரெய்லர்ல மிஸ் ஆகுதோ! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்த ஒரு டைட்டில் கார்டு கடைசியா போடுறாங்க இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த டைட்டில் கார்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேற மாரி டிசைன், வேற மாரி லுக்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நீட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை டெக்ஸ்ட் போடும்போதுமே, அந்த ஒரு கிராஃபிக்ஸ் வந்து வருது. அதுவும் எனக்கு பயங்கர லோ குவாலிட்டியா தான் ஃபீல் ஆகுது. அத மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, படத்தோட லெவலே இன்னும் ஒரு படி வந்து ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அந்த சிஜி பண்ற விஷயங்கள், அதில மட்டும் லைட்டா கோட்ட விட்டாங்களோ மூவி டீம் அப்படிங்கிற மாரி தோணுது. மேபி அந்த படத்தோட லுக்கையும், அந்த டைட்டில் கார்டையும் வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பரா இருக்குன்னு நெனச்சீங்களா? இல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நெகட்டிவா பட்டுச்சு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாரி இன்னொரு ஆசமான வீடியோல உங்கள வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்க விஜி கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். அப்புறம் முக்கியமான விஷயம், அடுத்த மாசம் 4ஆம் தேதி படம் வருது. மறக்காம தியேட்டர்ல போய் பார்த்துட்டு, அந்த கமெண்ட்ஸையும் வந்து கீழ லீவ் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.